சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் மீனாக இருந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடி வந்தது கிடச்சிருச்சு இல்லைங்க. அது மட்டும் கிடைக்கல மீனா, ஒன்றையும் திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்கான நேரமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்போதைக்கு நான் அந்த வீட்டுக்கு வரல மீனா, நீ வராமல் அந்த வீடாகவே இல்லை. தினம் தினம் அப்பா புலம்பிகிட்டே தான் இருக்காரு. மீனா இருந்திருந்தா வீடு இப்படியெல்லாம் இருந்திருக்கமான்னு சொல்லி நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை பற்றி மட்டும்தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா மீனா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் சவால் விட்டு வந்த மாதிரி நகையும் திரும்ப கிடச்சிருச்சு. அதே மாதிரி நீயும் உன்னால் அந்த வீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சியும் ஆச்சு. நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு வரதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இருந்தாலையெல்லாம் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம கெத்தாக கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா இருந்துட்டு சீதா கிட்ட போயிட்டு, நீ இனிமேல் பார்த்து நடந்துக்கோ, உன்னோட விருப்பத்துக்கு ஏற்ப தான் அருணை உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் கடைசியில் அருண் இப்படியெல்லாம் மாறுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தான் உங்கள் மாமாவும் போராடிட்டு இருக்காரு. ஆனால் நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில வாழ்றன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அருண் அவர் சும்மாவே விடமாட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. புரியுதுக்கா, ஆனால் மாமா கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.